வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜை ஆதரித்து மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி நம்மாழ்வார்பேட்டையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். வாக்குகளை சேகரிப்பதற்காக நான் இங்கே வந்திருப்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. இன்றைய தினம் தேசமே ஒரே ஒரு மெசேஜோடு தான் இருக்கின்றது. அதுதான் வேண்டும் மோடி, மீண்டும் மோடி. भारतीय जनता पार्टी कार्यकर्ता can proudly say that only India, after 10 years of diligently serving the country, Narendra Modi and Prime Minister and Prime Minister that our agenda is Viksit Bharat, developed India. Can the India Alliance say what is their alliance's agenda for India? கடந்த 10 ஆண்டுகளில் பாரதிய ஜனதாவின் தொண்டர்களை பொறுத்தவரை மிக பெருமையாக சொல்ல முடியும். 10 ஆண்டுகள் ஆண்ட பிறகு மோடிஜி தான் எங்கள் பிரதமர் என்று எங்களால் சொல்ல முடியும். ஆனால் இந்திய அலையன்ஸில் இருக்கும் நம்முடைய எதிர்கட்சியினருக்கு யார் பிரதமர் என்று சொல்ல முடியுமா என்பது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, எங்களை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தொலைநோக்கு பார்வையோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும் விதம். ஆனால் இந்திய கூட்டணியை பொறுத்தவரை அவர்களுக்கு என்ன அஜெண்டா இருக்கின்றது என்பதை அவர்களால் சொல்ல முடியுமா? India Alliance has no neta, no niti, and we know that they have the niyat to loot the country. அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு தலைவரும் கிடையாது, அவர்களுக்கு எந்த நீதியும் கிடையாது, நேதாவும் கிடையாது, நீதியும் கிடையாது. அவர்கள் இங்கே இருப்பது நாட்டை சூறையாடுவதற்கு ஒன்றுதான். I had the privilege of campaigning in Kerala and especially campaigning for my state president in Kerala who is fighting from Wayanad. And I saw that in Wayanad the India Alliance is fighting. But when the India Alliance meets in Delhi, they are hugging each other. And today I am in Tamil Nadu. I can only say in Delhi they are hugging, in Kerala they are begging, and in Tamil Nadu they are hugging. நான் கேரளாவில் இருக்கும் பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கே நான் வயநாடில் ராகுல் காந்தியை எதிர்த்து நிற்கும் எங்களுடைய கேரளாவின் தலைவருக்காக நான் வாக்குகளை சேகரிப்பதற்காக அங்கே சென்ற சமயத்திலே ஒன்றை தான் நான் பார்த்தேன். அங்கே அவர்கள் கட்டி கொண்டிருக்கின்றார்கள், கட்டி தழுவி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் டெல்லியில் அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் இங்கே தமிழகத்தில் அவர்களுடைய கூட்டணியை கட்டி தழுவி கொண்டிருக்கின்றார்கள். Today I stand in a state which is renowned for its spiritual power, which is renowned for our saints, which is renowned for our culture, and that is why the nation is outraged when DMK leaders attack Sanatana Dharma, when DMK leaders try to bring disrepute to the Hindu religion, and today they stand exposed in front of the country when they speak about India and Indianness. நான் இந்த பூமியிலே நிற்கும் இந்த பூமியிலே மிகவும் கலாச்சாரம் மிகுந்த பூமி இது, பக்தி நிறைந்த பூமி இது. ஆகையால் தான் இங்கே இருக்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் சனாதன தர்மத்தை எதிர்ப்போம் என்று சொன்ன வேளையிலே நாடே பொங்கிக் கொண்டு வந்தது. Today Congress வடசென்னை பாஜக வேட்பாளரை ஆதரித்து மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி நம்மாழ்வார்பேட்டையில் பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.